வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மே 24ஆம் தேதி புதன்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் இன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர் அண்ட் இதில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு அவர் வந்து நிறைய ஃபண்டிங் பற்றி இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில். ஸோ அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் லிபரல் கட்சி, ஒன்டாரியோட லிபரல் கட்சியோட தலைவர் பொறுப்பில் இன்னும் சில பேர் போட்டியிட பார்க்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக போனி காம்ப்ரி, மெஸ்ஸாகாவின் மேயர் இவங்க வந்து போட்டியிடுறதை பற்றி திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில் அப்படின்றது தான் முதல்ல டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அண்ட் அதை தொடர்ந்து கெனேடிய வளம் அண்ட் இதில் ரொம்ப ஃபெட்ரலான விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இப்போது சில நாட்களாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து சைனாவோட இன்டர்ஃபியரன்ஸ், நம்ம கெனேடியன் பாலிட்டிக்ஸில் சைனாவோட இன்டர்ஃபியரன்ஸ் பற்றியான நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதில் தனித்தன்மையாக இதை பற்றியான இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு பப்ளிக் என்கொயரி தேவையில்லையா அப்படின்றது வந்து டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து தேவையில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸ்பெசிஃபிக்காக எம்பி ஹேங் டாங் இவங்க வந்து திரும்பி லிபரல்குள்ளே வரதை பற்றியும் இதை பற்றி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கெனடிய வளத்தில் இன்னும் கொஞ்சம் விலாவரியாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் ரிப்போர்ட், அதாவது திரு டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் பப்ளிக் என்கொயரி தேவையில்லை அப்படின்னு சொன்னதை பற்றி கன்சர்வேட்டிவ் கட்சி பியர் பொலிவர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதையுமே பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் இன்றைக்குமே வந்து வெதர் என்ன மாதிரி இருக்க போகுது, நாளைக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் நிறைய முக்கியமான செய்திகள் அண்ட் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். டொராண்டோவில் இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் 14 degrees. ஸோ அந்த வகையில் வேறு என்னெல்லாம் அப்டேட் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பெரிய ஃபண்டிங் பற்றி பேசுகிறதுக்காக நடந்த ஒரு ஈவெண்ட்டில் $4.7 million ஆட்டோ இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்காக ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து முன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் தான் அவரை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி, ஒன்டாரியோவோட லிபரல் கட்சியோட தலைமை பொறுப்பு வந்து இன்னுமே காலியாக தான் இருக்குது அண்ட் இதுக்கான போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போது ரீசண்டாக வந்த வெளியீடு வந்து போனி காம்ப்ரி இவங்க வந்து மெஸ்ஸாகாவோட மேயர், இவங்க வந்து லிபரல் கட்சி, ஒன்டாரியோட லிபரல் கட்சியோட தலைமை பொறுப்புக்கு போட்டியிட போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் போட்டியிட்டாலுமே இவங்க வந்து மெஸ்ஸாகா மேயர் பொறுப்பிலிருந்து நான் வந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதை வந்து நிறைய தலைவர்கள் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அண்ட் ஆன் த ஹோல் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக அவங்க வந்து ஒன்டாரியோவோட லிபரல் கட்சியோட தலைமை பொறுப்பில் போனி காம்ப்ரி அவர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா மெஸ்ஸாகா மேயர் பொறுப்புலேருந்து அவங்க வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதனால இதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்றத திரு டக்ஃபோர்ட் அவர்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கலாம். As Premier, nothing brings me more joy than walking the floor of auto plants. That's what I've done my whole life in our company, and seeing the pride on the faces of workers, the pride that comes from a hard day's work, the pride that comes from making things happen and making parts right here in Ontario. Again, I want to thank all of you. Working with workers, great companies like Transform and industry partners like APMA and AIA Canada, we're putting Ontario's auto sector back on the map. We're building an electric vehicle supply chain, connecting critical minerals in Northern Ontario and clean steel makers in Hamilton and Sault Ste. Marie,
to automakers and battery and auto part manufacturers right across this province. Morning, Premier. From the Queen's Park CBC Bureau. Hi. What's your reaction to potentially facing Bonnie Crombie in the next election? Well, my first reaction is, what took you so long? She's been campaigning for 5 years. My second reaction is, bring it on. That's simple as that. You can't be running for mayor or being mayor and running for a leader. Like, you can't put your butt on both sides of the fence. What's happening, we're making the largest change in the history of Mississauga and Peel. And this is all about Bonnie Crombie's political, agenda. It's not about the people of Mississauga. I'm going to take care of the people of Mississauga, and Bonnie's going to be running around the province not worrying about the people of Mississauga. In my opinion, it's a real slap in the face to the residents there. I'll always be there working for the folks there, and rather than Bonnie running around, let's get on with the show, run for leader, and let's make this thing happen. Because people do not want to go back to the Liberal era of losing 300,000 jobs, not building homes. And by the way, Mississauga, with a population of 800,000 people, they only built 2,100 homes. That's unacceptable because there's a log jam at Mississauga. I think the best thing to do, she runs against me and we get a new mayor in Mississauga. That's my opinion. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748 www.camsonic.com. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கெனேடிய வளம். அண்ட் இதில் சில நாட்களாகவே பேசப்பட்டிருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் நேற்று கொடுத்த அறிக்கை தான். ஸோ சைனாவோட இன்டர்ஃபியரன்ஸ் நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கிறதாகவும், இதை பற்றி என்ன மாதிரி உண்மைகள் இருக்குது அண்ட் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து திரு டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அண்ட் இந்த சப்மிஷன் படி பப்ளிக் என்கொயரி தேவையில்லையா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதான் வந்து ரொம்ப நாளாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகவே இருந்தது. அண்ட் திரு டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் சில மாதங்களாகவே இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸ், என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க ரிவ்யூ பண்ணி அண்ட் இப்போ அவங்க தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்குள்ளே வந்து பப்ளிக் என்கொயரி தேவைப்படலை. லிபரல் கவர்மெண்ட் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேணுமோ அதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள். அண்ட் இந்த விஷயத்தோட பேக்ரவுண்ட் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, February 2021 தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக
லிபரலோட எம்பி ஹேங் டாங் அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து சைனீஸ் கான்சுலேட் சில ஜென்ரல்ஸோட பேசும்போது 2018 டீடைன் பண்ணப்பட்ட 2 மைக்கிள்ஸை வந்து நீங்கள் இப்போதைக்கு விடுவிக்க அவசியப்படாது. ஏன்னா விடுவிச்சா அது வந்து கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து ஆதரவாக ஆயிடும் அப்படின்றத தெரிவித்ததாகவும், இதனால தான் இதனால் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் அவர் வந்து டிரெக்டாக சைனீஸ் கான்சுலேட்ஸோட இந்த விஷயத்தை பேசினதாகவும், இதுதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கப்படுறது. அண்ட் இந்த நியூஸை வந்து குளோபல் நியூஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க 2021. அண்ட் இதை தொடர்ந்து திரு ஹேங் டாங் அவர்கள் இந்த எம்பி வந்து ரிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட எம்பி பதவியிலேருந்து. அதாவது லிபரல் கட்சியிலேருந்து அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு இண்டிபெண்ட் எம்பியாக வந்து அவங்க வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து செயல்பட்டு இருந்தாங்க மார்ச் 2023 ஸோ இந்த ஒரு இடத்துல நேற்று திரு டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அண்ட் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இப்போது அவரோட பேரை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறார். அதாவது ஹேங் டாங் அவர்கள் வந்து தப்பாக அக்யூஸ் பண்ணப்பட்ட நிலையில் அது வந்து கண்டிப்பாக அது வந்து தப்பான அக்யூசேஷன் தான் அப்படின்றத வந்து மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அவரோட பேர் கிளியர் ஆகிட்டதுனால மீண்டும் அவங்க வந்து திரு ஹேங் டாங் அவர்கள் வந்து லிபரல் கட்சியில் மீண்டும் சேர்ந்துக்கலாம். அண்ட் அவங்களோட இன்டர்னல் காக்கஸ்குள்ளே வந்து அவங்க மீண்டும் எம்பியாக இருக்கணும் அப்படின்றத வந்து திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஹேங் டாங் அவர்கள் வந்து இதோட அடுத்த ஸ்டெப் என்ன மாதிரி எடுக்க போகிறாங்க, இந்த கிளியரன்ஸே அவங்களுக்கு போதுமா, இல்லை அவங்களோட தனிப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் அவங்க வந்து குளோபல் நியூஸை வந்து சூ பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த மாதிரி பொய்யை அவங்க அலிகேட் பண்ணதுனால. ஸோ அதை வந்து இன்னும் அவங்க வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திரு ஹேங் டாங் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் விலாவரியாக என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். First of all, they're not questioning his report. They're only questioning his integrity. I'd suggest that opposition leaders and indeed Canadians take a look at his report and understand the work that he's done in this. This is an eminent Canadian who has served in many capacities over decades, was appointed Governor General by Stephen Harper, and has done extraordinary work on an extremely serious issue. We have further offered to all opposition party leaders that they get the security clearance necessary to look at all the intelligence that went into forming the conclusions in that report. And further, we've asked our two predominant and preeminent national security oversight agencies, NCIRA and NSICOP, which is made up of parliamentarians from all different parties, the capacity to look at all the intelligence that grounded the report that Mr. Johnston has put out, to see for themselves and explain whether they agree with those conclusions or not. So I would simply ask Canadians and indeed opposition leaders to actually look at the substance of this very serious issue and take it with the seriousness that it deserves, not the partisanship that seems to be running rampant right now, combined with personal attacks against an esteemed former Governor General. Minister, after seeing the conclusion that Mr. Johnson made in his report yesterday about Han Dong, are you ready to welcome that Member of Parliament back into the caucus? Is there a route back? As you know, Han Dong chose to step away from caucus so that he could clear his name, so that he could continue to serve his community while he was fighting the allegations laid against him. Mr. Johnston was very clear
about the substance of those allegations or the non-substance of those allegations in his report published yesterday. And I look forward to conversations with Han about whether he wants to come back and whether his fight to clear his name is ongoing or his perspective on this. It's his choice, but I look forward to that conversation. The decision of Stephen Harper's Conservatives to kill the PFRA was just a bad call. So when we got elected, we made a different choice. Since 2015, we've stepped up to support water management in the prairies and right across the country. And by setting up this agency here in the prairies, we're recognizing the generations-long leadership of people here when it comes to water. SFG Paralegal Services, Landlord Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services. தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க சுரேஷ் சேகர் ட்ரக் ரியல்டி விற்பனை முகவர் 587-700-0623. உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கான வீட்டை வாங்கிடவும், நவீன கொண்டோ ஒன்றில் முதலீடு செய்யவும் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர் சுரேஷ் சேகர். 587-700-0623. $2 லட்சம் முதலீடு ஆரம்பம். அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க இன்றே அழையுங்கள் சுரேஷ் சேகர். திரு டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து அவரோட தனிப்பட்ட என்கொயரிக்கு அப்புறம் சைனாவோட இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளோ தூரம் கெனேடியன் கவர்மெண்ட் அண்ட் கெனேடியன் பாலிட்டிக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்றத வந்து பப்ளிக் என்கொயரி செய்யணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்விக்காக இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள். அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் நேற்று அவங்க அறிவிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பப்ளிக் என்கொயரி இந்த சிச்சுவேஷனில் இந்த மேட்டருக்குள்ளே தேவை இல்லை, ஒரு எல்லா வகையான என்கொயரிஸ் நடந்துருக்குது அண்ட் என்னெல்லாம் கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் இன்னுமே அக்டோபர் வரைக்குமே திரு டேவிட் ஜான்ஸ்டன் அவர்கள் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ், இதுக்கான மற்ற ப்ரூஃப் சிஸ்டம்ஸுமே வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இந்த நிலைமையில் திரு பியர் பாலிவர், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் வந்து இந்த ரிப்போர்ட்டை அவங்க ஏற்றுக்கிறதாக இல்லை, இன்னுமே பப்ளிக் என்கொயரி தேவை தான் இந்த விஷயத்தில் அப்படின்றத வந்து ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இதுக்கான ப்ரெஸ் மீட்டில் திரு பியர் பாலிவர் அவர்கள் என்னெல்லாம் தெரிவித்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். After 8 years of Justin Trudeau, the cost of living is rising out of control. Work no longer pays. Housing costs have doubled. Crime and chaos, drugs and disorder reign in our streets. And Trudeau tries to divide in order to control. We see this in Toronto, where now costs over $1 million for a home. In fact, we just learned this week that it costs $1.2 million for a 2-bedroom home in Kitchener. You can take that same money, move to Sweden, and buy a castle. You could have your own royal castle in Sweden for the same amount Justin Trudeau makes you pay for a 2-bedroom home here in Canada. His gatekeepers block construction, and what does he do? He gives them yet more money to gatekeep and block our youth, our immigrants, and our working class from having homes. His carbon tax, scheduled to rise up to 61 cents a litre, will make gas, heat, and groceries unaffordable. His $500 billion of inflationary deficits have boosted the cost of the things we buy and the interest we pay. And his catch and release crime policies have turned our streets into war zones controlled by gangsters and gun smugglers. Enough. It's time for some common sense. Pierre Poilievre-led government
will restore that common sense. We'll bring home lower prices by axing Trudeau's 61 cent a litre carbon tax and ending his inflationary deficits. We'll make work pay by lowering income taxes so people bring home more of each dollar they earn. We'll remove government gatekeepers so immigrants can work as doctors and nurses and houses can be built that people can afford. We'll sell off 6,000 federal government buildings to turn them into affordable housing for our people. We'll also bring home safety by ending catch and release and bringing jail and not bail for repeat violent offenders. No more Netflix sentences for repeat offenders. And instead of putting billions of dollars into grabbing back lawful firearms from licensed owners, we're going to put that money into bolstering our borders and hiring more police to keep our communities safe. Finally, we will bring home freedom for our people by ending foreign interference in our government. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான். இன்றைக்கி கெனடிய டாலர் மற்ற கண்ட்ரியோட ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ரிலேட்டடான ஒரு நியூஸ், கேஸ் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வித்தின் த லாஸ்ட் வீக் 10 cents கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் மீண்டும் நாளைக்கு 5 cents இன்னும் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆக போகுது, பிரிங்கிங் அப் த ப்ரைஸ் டு $1.639 per liter கொண்டு வர போகுது. அண்ட் சம்மர்லையுமே வந்து மெதுவாக இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், சம்மர்னாலே நிறைய ரோட் ட்ரிப்ஸ் அண்ட் நிறைய டிரைவிங் இருக்கும். அண்ட் ஃப்ளைங் காஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து வெளியிலையுமே வந்து ஃப்ளை பண்ணுறாங்க, அதாவது ஃப்ளைட்ஸ் எடுத்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியது ஆஃப்டர் த பேண்டமிக் திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூல் ப்ரைஸஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம்மரில் எவ்வளோ ஜாஸ்தி இந்த ப்ரைஸஸ் போகுது அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நோட் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு, $2.14 per liter வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் பட் டிசம்பரில் வந்து நல்லாவே இறங்கி $1.33 per literக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சம்மரும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு. பட் இன்னைக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருந்துச்சு கெனடியன் டாலர் அப்படின்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 229 இலங்கை ரூபாய், இந்தியா 63.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.67 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.00 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம்.
பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கலையரங்கம். எப்பயும் போல் இன்றைக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் கவர் சாங்ஸ். அண்ட் இதை வந்து ராஜ் ஜி அவங்க வந்து பாடியிருக்கிறாங்க. 2 பாடல்களை பியூட்டிஃபுல்லான பாடல்களை எடுத்து கவர் சாங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு மியூசிக் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறது பாபு ஜெயகாந்தன் அவர்கள். யூடியூப்பில் இவங்க பேரை போட்டிங்கனாலே அவங்களோட ப்ரொடக்ஷனில் நிறைய மியூசிக் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன் தட் நோட் வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான சாங்கை பார்க்கலாம். உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா. உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா. நனைந்த பொழுதிலும் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துடிக்குதம்மா. மனித ஜாதியை பசியும் தாகமும் உன்னால் என்றும் தீரும் அம்மா. வாரி தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு. இனமும் குலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்த்திடும் மழையே. சின்ன 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 தூரல் என்ற என்னை கொஞ்சம் சாரல் என்று சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன. சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன. சின்ன சின்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட. அம்மாடி நீ நான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம். தாங்காத ஏக்கம் போதும் போதும்
ரசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ரசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய தேர்தலில் வெளிநாட்டு தலையீடு குறித்து டேவிட் ஜான்ஸ்டன் வெளியிட்ட அறிக்கையின் விளக்கத்தை நிராகரிப்பதில் 2 எதிர்க்கட்சிகள் இணைகின்றன. வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து பொது விசாரணைக்கு அழைப்பு விடுப்பதற்கு எதிராக சிறப்பு அறிக்கையாளர் டேவிட் ஜான்ஸ்டன் நேற்று பரிந்துரைத்தார். புளக்கிபெக்வா தலைவர் வைஸ் பிரான்சுவா பிளாஷே, கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொல்வியே ஆகியோர் இந்த விடயத்தில் டேவிட் ஜான்ஸ்டன் வெளியிட்ட விளக்கத்தை நிராகரித்துள்ளார்கள். இந்த நிலையில் சிறப்பு அறிக்கையாளரின் அறிக்கையின் ரகசிய இணைப்பை மதிப்பாய்வு செய்வதற்காக பாதுகாப்பு அனுமதிகளை பெற ஜஸ்டின் ட்ரூடோ விடுத்த அழைப்பை இவர்கள் இருவரும் நிராகரித்து வருகின்றனர். இந்த அழைப்பை ஒரு பொறி என புளக்கிபெக்வா தலைவர் விமர்சித்துள்ளார். தமது மதிப்பீட்டில் முக்கிய குறுக்கீடு குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய உளவுத்துறை ஆவணங்களை எடுத்துரைக்கும் ரகசிய இணைப்பை டேவிட் ஜான்ஸ்டன் இணைத்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையுடன் பிரதமருக்கு இந்த சிறப்பு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதை மறுபரிசீலனை செய்வதற்கு தேவையான உயர் ரகசிய பாதுகாப்பு அனுமதியை அவர்கள் பெற்றிருத்தல் வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவுடன் முழு ராஜதந்திர உறவுகளை மீட்டெடுக்க முடிவு செய்துள்ளதாக கனேடிய அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இதன் முதல்கட்ட நடவடிக்கையாக கனடாவும் சவுதி அரேபியாவும் புதிய தூதர்களை நியமித்துள்ளது.
கடந்த வருடம் நவம்பர் மாதம் பாங்காக்கில் நடந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் சந்தித்திருந்தனர். இந்த சந்திப்பை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மீட்டெடுக்கப்படுகின்றன. துபாயில் கனடாவின் தூதரக அதிகாரியாக இருந்த ஜீன் பிலிப்பே லாண்ட்னு சவுதி அரேபியாவுக்கான தூதராக பணியாற்றுவார் என்று இன்று கனேடிய வெளிவிகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹான் டாங் விரும்பினால் லிபரல் அரசாங்கத்தில் மீண்டும் இணையலாம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். 2 கனேடியர்களை விடுவிப்பது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நன்மையாக அமையும் என்று 2021 ஆண்டில் ஹான் டாங் சீன தூதர் ஒருவரிடம் கூறியதாக ஊடக செய்தி ஒன்று வெளியானது. தன் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் வரை அவர் அரசாங்க குழுவிலிருந்து விலகியிருந்தார். ஹான்டோங் மீதான குற்றச்சாட்டு தவறானது என்று கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடு குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட டேவிட் ஜான்ஸ்டன் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டு ஹான்டாங் மீதான பாதகமான விளைவை ஏற்படுத்தியது எனவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹான்டாங் மீண்டும் லிபரல் அரசாங்கத்துடன் இணைய விரும்புகிறாரா என்பது குறித்து உரையாட ஆர்வமாக உள்ளதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தெரிவித்துள்ளார். மீண்டும் லிபரல் அரசாங்கத்துடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் செயல்பட விரும்புவதாக இன்று ஹான்டாங் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் மிசிசாகா நகர முதல்வரின் முடிவை ஒன்டாரியோ முதல்வர் விமர்சித்துள்ளார். 63 வயதான மிசிசாகா நகர முதல்வர் பானி கிராம்பி ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவியில் போட்டியிட விரைவில் தனது பெயரை முறையாக பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இவரது இந்த முடிவை ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் விமர்சித்துள்ளார். பானி கிராம்பி எடுத்துள்ள இந்த முடிவு மிசிசாகா வாசிகளுக்கு இழைக்கும் துரோகம் என்று டக்ஃபோர்ட் இன்று விமர்சித்தார். தலைமை பதவிக்கு போட்டியிடும் வேளையில் நகரபிதா பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று பானி கிராம்பி தெரிவித்திருந்தார். மிசிசாகா நகரின் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்து வரும் நிலையில் தனது அரசியல் நிகழ்ச்சி நிரலை முன்னிலைப்படுத்தும் முடிவை பானி கிராம்பி எடுத்துள்ளதாக டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். பீல் பிராந்தியத்தை ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் கலைப்பதாக சில நாட்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் உலக ஹாக்கி தொடரின் காலிறுதிக்கு கனேடிய அணி தகுதி பெற்றிருக்கிறது. இந்த தொடரில் பி பிரிவில் போட்டியிட்ட கனடா ஆரம்ப சுற்றில் 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தை பிடித்தது. இதன் மூலம் காலிறுதிக்குள் கனேடிய அணி தகுதி பெற்றது. காலிறுதி தொடரின் 1வது ஆட்டத்தில் பின்லாந்து அணியை கனேடிய அணி எதிர்கொள்கின்றது. இந்த ஆட்டம் நாளை நடைபெறுகின்றது. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்களின் பேராதரவுடன் கனடாவை தொடர்ந்து பிரான்சில் திரையிடப்படுகிறது ஒருத்தி 2 ஜூன் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு CGR பாரிலீலா திரையரங்கில். தமிழ்நாட்டு திரைப்படங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ரொம்ப சிறப்பாக இது மேலே ஒரு நல்ல படம். என்ன ஒரு உமன் என்ற வாழ்க்கை வந்து ஒரு ஈஸியான இல்லைன்னு இந்த படத்தில் கணக்கு இந்த செக்மெண்ட்ஸில் கணக்கு வந்து காட்டுது. அந்த அம்மா கேரக்டரில் அவ அழைக்கலே எனக்கு அழுக வந்த மாதிரி இருந்தது. பாரிஸ் லா சப்பல் விஎஸ்கோ கேஷன் கரி ஆதரவில் கனேடிய ஐரோப்பிய தமிழக கலைஞர்களின் உருவாக்கத்தில் ஒருத்தி திரைப்படத்தை தொடர்ந்து ஒருத்தி 2 பாட்டு பண்ணோட பேர் பாட்டு நல்ல சேஞ்சஸ் இருக்குது. நிறைய எல்லா ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாம் அருமையாக இருந்தது. நான் எதிர்பார்க்கல. ஒரு சிறந்த ஒரு படத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கனடாவில் நடைமுறையில் உள்ள வாழ்க்கையை நாங்கள் திரையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜூன் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பிரான்சில் திரையிடப்படுகிறது ஒருத்தி 2. இப்பதான் சந்திச்சிருக்கிறேன். பாருங்க. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங்
உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வெதர் ரிப்போர்ட். டொரண்டோ பொறுத்த வரைக்கும் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் நல்ல டெம்பரேச்சர்ஸ், பியூட்டிஃபுல்லான ஸ்ப்ரிங் வெதர், சன்னி டேஸாக இருந்துகிட்ருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஸ்ப்ரிங்னாலே கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் கோல்டர் டேஸாக இருக்க போகுது நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் டொரண்டோவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் வீக்கெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் இது டொரண்டோ மட்டும்தான். மற்ற சிட்டிஸில் எந்த மாதிரியான வெதர் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பட் நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்குமே வந்து இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நிறைய தண்டர் ஸ்ட்ராம்ஸ் அண்ட் வார்மர் டெம்பரேச்சராக இருக்கும். ஃப்ரைடேக்குள்ளே 30 டிகிரிஸ் கிட்ட போகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அகேன் மற்ற சிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காணொலி. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 416-970-5050, www.shayalpc.com. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆல்பர்ட்டாவில் போயிட்டுருக்கிற இந்த வைல்ட் ஃபயர்ஸ் தான். ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். நிறையா காடுகள் வந்து இதனால் அழிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் என்ன ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா 90 வைல்ட் ஃபயர்ஸ் இருந்துகிட்டு இருந்த இடத்துல இப்போ 70 அது குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 20 வைல்ட் ஃபயர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் தி ரெயின். பாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நிறையா மழை பெஞ்சிருக்கு ஆல்பர்ட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் 20 வைல்ட் ஃபயர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பட் இப்போ இருக்கிற 70 வைல்ட் ஃபயர்ஸில் ஆல்மோஸ்ட் 20 வைல்ட் ஃபயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து கூட ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ளே வந்து
ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த ஃபயர்ஸ் வந்து நிறுத்துறதுக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்னும் இறங்க மழை பெஞ்சு ஹோப்ஃபுல்லி இந்த ஃபயர்ஸ் வந்து சீக்கிரமே நிறைவுக்கு வரணும் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய நியூஸஸ் பார்த்தோம். நியூஸ் செக்மெண்ட் இல்லாமல் மற்ற செய்திகளுமே நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஸோ இன்றைக்கி ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைக்கு எங்களோட இணைந்திருங்க. இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள், நாளைக்கு நடக்கக்கூடிய செய்திகள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.